Content of the day, guys. நம்ம பண்ணா போகுது guys. Welcome to சபா முடியல guys channel. கல்யாணம்னு பார்த்தா என்னது இது? வசந்த் கல்யாணமாடா? கல்யாணமா? ஆமா. பொண்ணு மட்டும் தான் இருக்கு, மாப்பிள்ளையே காணோம். பொண்ணு அவங்க தான், ஆனா மாப்பிள்ளையே காணோம். மாப்பிள்ளை ஓடி போயிட்டாரு. மாப்பிள்ளை ஓடி போயிட்டாரா? நான் மச்சான் இருக்கான் பாரு. ஏயா ஏவாய கிளறீங்க, நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. மாப்பிள்ளை அவருதான், ஆனா அவர் போட்டுக்க சட்டை எங்களுது. கொஞ்சம் மச்சான விட்டா போதும். எத்தனை தாலி கட்டணும் சொல்லுங்க, தயாரா இருக்காரு அவரு. சில தரித்திரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. 2 வருஷம் ஆச்சுன்னு வையேன், மச்சான் இந்த வடிவேலு தாலி தூக்கிட்டே சுத்துவான்ல, எனக்கு கல்யாணம் ஆகியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிரும். அப்படி என்ன எழவி அது பாத்தீங்களா? சபா ஒரு இடத்துல ஒழுக்கமா கேமரா வைக்க மாட்டேங்கிறாரு, 10 இடத்துல 10 பொசிஷன் மாத்தினா எப்படி guys நான் இது பண்ண முடியும்? புடிங்கிருப்ப போட. He said like you very much guys. கேமராமேன் பண்ணல, அவரே கேமராமேன், அவரே எடிட்டர், அவரே தான் அவரோட சேனலுக்கு அவரே தான் இது பண்ணிருக்காரு guys. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஏதோ ஒன்று பேசும்போது ஆய் சொல்லுவோம்மா. அப்பா அதுக்கு தகுந்த மாதிரி தான் எவனும் பண்ணுவோம். ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. மாம்ஸ் 32 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண மாடிக்கிற இழுக்கிற. முடியல ரைடர்லாம் யாருமே இல்லை இங்க. நாம வந்து பிளாகரு, ரைடர் குழுன்னு தான் இருக்குமா இல்லை இப்ப மட்டும் குழுன்னு இருக்குமா? ஆக்சுவலி இப்போ நாங்கள் போயிட்டு இருக்க ரூட்டு பார்த்தீங்கன்னா செக் டேம். ஆக்சுவலாக இப்போது கோடை சீசனால் அங்கே தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. பட் இருந்தால் வந்து குளிக்க தடை ஆக்சுவலாக போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நாங்கள் ஏன் போகிறோன்னா சும்மா பார்க்க போகிறோம், அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் பார்க்கறக்காக போகிறோம், ஆனால் இந்த இடத்துல குளிக்கக்கூடாது, இது வந்து தடை ஆக்சுவலாக. ஆனால் இங்கே இவ்வளோ வண்டி நிற்கிது, என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரில கைஸ், பார்ப்போம். இது பிளேஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குது, லொக்கேஷன் செம்ம. இங்கே தண்ணி இல்லை கைஸ், சொன்ன மாதிரி இவங்க குடிக்கிற தண்ணி தான் அது. இங்கே பாருங்கள், இங்கே இருந்தால் அவங்களுக்கு போகுது, அதுலேருந்தையும் போகுது, இங்கேருந்தும் போகுது. ஐயாட்ட கேட்போமா, சம்முன்னு வராரு. ஹாய் கைஸ், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அட்டைப்படிக்கு வந்தோம், குளிக்க போகலான்னு செக் டேமுக்கு. செக் டேம் வந்து பார்த்தா இங்கே குளிக்க அலோடு இல்லை, அப்படியே குளிச்சிங்கன்னா 500 ரூபா ஃபைனு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹலோ நூறா? ஏன்டா, அதாவது இந்த மாதிரிதான் இருக்கு, என்ன பண்றது? என்னப்பா செய்யறது, விதி விளையாட்டுச்சப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. ஏன் செக் டேம்ல குளிக்க வேண்டாம்னு இப்ப சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரூம் பாருங்க, இந்த ரூம் வந்துட்டு இங்கிருந்தா குடிதண்ணி போகுதாமா ஊர் மக்களுக்கு, அதனால இங்கதான் அசுத்தம் பண்ணாதீங்க, இதுல இருந்தா தண்ணி குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் டேம்ல குளிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. கட் பண்ணிட்டியா? சரி அதே மாதிரி ஆரம்பிச்சு நீ கட் பண்ண ஃபர்ஸ்ட். நீ பேசுங்க, அப்புறம் எப்படி கட் பண்ண முடியாது. நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன், எல்லா கோட்டையும் அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். அதாவது பாத்தீங்கன்னா ஏன்டா அப்படிதான்டா சொல்லணும். அதாவது அதி சும்மா ஏன்டா ஏதோ ஒண்ணு சொல்லலாம்னு பார்த்தா சரி விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணு. நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. விடு. இப்ப பாத்தீங்கன்னா லோக்கல் பீப்புள் வந்து நிறைய வராங்க குளிக்கிறதுக்கு. அவளுக்கு வர்ற தெம்ப பார்த்தா ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு வர்றாங்க. வரட்டும்
இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு. ஆனா அவங்க குளிப்பாங்களா இல்ல குளிக்க மாட்டாங்களா தெரியாது. ஆனா நம்ம குளிக்க மாட்டோம். இப்போ வேற இடத்துக்கு போலான்ட்டு இருக்கோம். லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டோம். அவங்க வந்துட்டு வேற ஒரு நல்ல ஸ்பாட்டா இருக்கு, அங்க போய் குளிச்சுக்காங்க, இங்க வந்து குளிக்கிறதுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. நீங்கள் குளிக்கலாம் தான் வந்தோம். ஆனால் இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா போலீஸ் ரவுண்ட் அப்பில் இருந்தாங்க. திரும்பவும் இந்த ஒரு நல்ல ஸ்பாட்டை விட்டுட்டு அகைன் வேறு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அங்கே போய் வீடியோ கண்டினியூ ஆகும். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு படையே பார்த்தீங்கன்னா தடையில வந்துகிட்டு இருக்கிறாங்க. ரத்த பூமி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டம் வந்துட்டே இருந்துச்சு. பட் சில பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் குளிக்கலாம் பிளான் பண்ணோம். ஆனால் நாங்கள் போகும்போதே இல்லை, அவங்க இருக்கிற கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி எங்களுக்கு அதான் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால எங்களுக்கு அதில் குளிக்கிறதுக்கு வந்து மனசு வரல கைஸ். அதனால அங்கே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க நிறைய பேர் குளிக்க போனாங்க. ஆனால் எங்களுக்கு ஆக்சுவலாக குளிக்க மனசு வரல. என்ன கோபியாச்சு, என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே குளிக்க வரல. ஆக்சுவலாக அங்கே இடத்துல குளிக்க கூட சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல இப்போ உங்களுக்கு வரும், நீங்கள் அதை பாருங்கள். ஓகேவா? ஆமாங்க, இந்த பூமரத்தை பார்த்தா விட மாட்டாங்க. கைஸ் ஃபைனலி வந்தாச்சு. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பரான இடம் கைஸ். எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, நம்ம ஆளுங்க. ஏன்னா ஏன் எல்லாரும் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க? ஏன் ஓ மச்சான், போலீஸ் மச்சான், ஏன் போலீஸ் கூப்பிட்டு இருக்கிறாங்க? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. ஐயோ, போலீஸ் உட்காந்து பார்த்துருக்குறாங்க கீழே. என்ன இப்படி ஆகி போச்சு? எங்கே வேணாலும் அணை இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா அவரோட பேர் வந்து இதுக்கு மேல வந்து அதாவது ஆதி சதீஷ் தான். சரி, நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க. உனக்கு சரி போடாங்கடி வந்துருச்சு, அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி அட்டப்பாடி வந்து குளிக்கலான்ட்டு கிளம்பி வந்தேங்க. எல்லாரும் நாங்கள் 3 பேருக்கு பிளான் போட்டு கிளம்பி வந்தோம். அது என்ன விளாக் போடலான்னு வரல, குளிக்க போகலான்னு வந்தோம். ஆமாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பிளான் சொன்னான், கூகுள் மேப்பு பொய் சொல்லாதுன்னு. அந்த சந்து இந்த சந்துன்னு விட்டு டயர்டாகி லாஸ்ட்டாக செக் டேமை கண்டுபிடிச்சி அங்கே போனால் இங்கே குளிக்க தடை செய்யப்பட்டு உள்ளதுன்னு போர்டு வச்சிட்டான். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. மீறி போய் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா ஃபைனு, 6 மாதம் ஜெயிலு. 500 ரூபா ஃபைனு, 6 மாதம் ஜெயிலு. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் வேற எங்கேனாச்சும் லோக்கல் பீப்புள் கிட்ட கேட்டால் எங்கேயோ ஆறு இருக்கும், போய் குளிங்கப்பான்னு சொல்லிட்டாங்க. சரி, அங்கே ஒரு ஆறு கால் நினைக்கிற அளவுக்கு தண்ணியில் போயிட்டு இருக்குன்னா அங்கே போய் குளிக்கலான்னு சொன்னதுக்கு வேண்டான்ட்டான். வேண்டாம், எனக்கு தெரியும், அங்கே போகலான்னு பூசிட்டு வந்து கால் இப்போ பார்த்தீங்கன்னா மண்டை காய வச்சிருக்கான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஊருக்குள்ள கனியா இன்னைக்கு வந்த இடம் எங்களுக்கு எல்லாம் சனியா. போடு. அப்புறம் நீ சொல்லு. புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கி இல்லை. நான் எங்கேயும் வர தடியிலே புஷ்பலதா மடியிலே நாங்க சொல்லுவோம். தேசம் தலைக்கேறி வெறி முடிச்சு தெருவுல போற வாரம் கடிச்சு கொதவ போடா. போற வரணும்ல கடிப்பனா? நீ சொல்லு. டக்குன்னு சொல்ல முடியாது. என்ன டக்குன்னு யோசிச்சல. இப்ப என்ன சொல்றேன்னா, இளம் தம்பதிகளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி ஆரம்பிக்கிறது, அதை எங்கிட்டு கொண்டு முடிக்கிறதுங்கிறத இப்ப நான் தெளிவா சொல்ல போறேன். வெயிலு பறக்குது மயிலுன்னு சொல்லலான்னு வந்தேன். என்ன சொல்றதுன்னா, எங்க குளிக்கிறதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. ஸ்பாட் சொல்லலாம்னு பார்த்தா 7:30 சனி மாதிரி இருக்குது. இப்போதைக்கு யாரும் இந்த இடத்துக்கு வராதீங்க. கோடை காலம் ஆயிட்டாலே கேரளாவுக்கு ட்ரிப் அடிப்பதை தவிர்க்கவும்.
டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு போய் எங்களுக்கு கேரளா ட்ரிப் அடிக்கிறதுனா வியூ பாயிண்ட்ல இருக்கு, அதை பாக்குறதுக்கு போலாம். நீங்க அதை பாருங்க அவ்வளவுதான். குளிக்கணும்னு ஆசைப்பட்டு கேரளா பக்கம் வந்துடாதீங்க. சரி தமிழ்நாட்டிலேயே நிறைய இடம் இருக்கு, அங்க போய்க்கலாம். ஏன்னா ஊட்டி கொடைக்கானல் போங்க, நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கேரளால குளிக்க விட நெக்ஸ்ட் அந்த தண்ணியில குளிச்சுட்டு நேரா மலை ஏறிடலாம். ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா? எந்த தண்ணீர நேரா மலை ஏறிடலாம். டேமுக்கு டேம் இல்லடா, முன்னாடி பார்த்தோம் இல்லடா, காலத்துக்கு முன்னாடி. பசிக்குது சப்பா, டென்ஷன் என்ன பசிக்குதுங்கிற? ஏய் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. காலையில 10 மணிக்கு குளிச்சுட்டு வந்த கைஸ், இவங்களோட தொல்லை தாங்க முடியுது. 10 மணிக்கு குளிச்சுட்டு ஏன்னா இவன் வந்து மட்டன் குளிக்க கறி மாட்டான். குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே சாவகாசமா வண்டி ரெடி பண்ணிட்டு பாருங்க, புது மாப்பிள்ளை மாதிரி வண்டி ரெடி பண்ணிட்டு இவன் நேரம் வந்த நேரம் என்னமோ எங்களை எங்கேயுமே குளிக்க விட மாட்டேன். குளிக்க விடும். போட்டோ ஷூட் தான் பண்றான், படத்தை பார்த்தா போட்டோ ஷூட் பண்றான். என்னடா இது சின்ன குழந்தை செட்டி மாட்டி விட்ட மாதிரி ஆட்டினு. ஏடா தண்ணில இருந்தா நீச்சல் தெரியாது சொல்லிட்டு ஜஸ்கே போயிடா. 2 hours later கைஸ் ஃபைனலி நாங்க ஆத்துக்கிட்ட வந்துட்டு கைஸ் குளிக்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா ஷூக்கில இப்ப நாங்க ஃபைன் வாங்கினோம்னா எல்லாத்துக்கும் கொடுக்கும். அதாவது ஃபைனுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போட்டு நோட்டீஸ் போர்டு போட்டிருப்பாங்க, 5 ரூபா ஃபைனு, இங்கே நிப்பாட்டக்கூடாது, இங்கே குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது அவங்க போடாத இடம் கைஸ், அதனால நாங்கள் போகிறோம். Later that same evening. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டணும்னு எவன்டா சொன்னா? நீ என்ன லூசா? அது இருக்கட்டும், நீங்க நான் தான்.